ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வாங்க தாளிச்செல்லாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு, சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அது நல்லா பொரியும் போது நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வந்து பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. இது நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி போடணும். எந்த அளவுக்கு தக்காளி வதக்குதோ அந்த அளவுக்கு தாங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுட்டேன். போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கினா கொஞ்சம் உப்பு போட்டலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும், வேலை முடிஞ்சிடும். அதனால் உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா கிண்டி விட்றேன். தக்காளி நல்லா வதங்கணும். ஏன்னா வந்து தக்காளி தொக்கு எந்த அளவுக்கு வதங்கணும் அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக வேணும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. அந்த பச்சை வாசனை போட்டும் பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நல்லா கிண்டிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். இருங்க, தண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான சுவையான தக்காளி தொக்கு தான் ரெடி ஆயிடுச்சு. வாசனை கம்மன்னு வறுத்து நீங்கள் நினைப்பீங்க தண்ணியாக இருக்குதுன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தண்ணியாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாலே அருமையாக இருக்கும். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.